Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனுக்கானது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க டாபிக்ஸ் எதெல்லாம் நெசசரியாக கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 2 டாபிக் 3 டாபிக் தான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு தியரி பேப்பர் தான், ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு எக்ஸ்போசர் பண்ணி உங்களுடைய கண்டென்ட் டெலிவர் பண்றீங்க பேப்பர்ல, எக்ஸாம் பேப்பர்லன்றதுல தான் இந்த யூனிட் இந்த சப்ஜெக்டோடைய மார்க்ஸே உங்க கையில இருக்கு. ஓகேவா? எதுவுமே எழுதலன்னா நம்மளால மார்க் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு உள் வாங்குறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்மளால சைட் ஹெட்டிங் போட்டு நிறைய டாபிக்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு யூனிட்டா கொஸ்டின் பார்க்கலாம். யூனிட் 1 டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்னெல்லாம் வேல்யூ மெயினாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, லிபரலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ், இந்த மாதிரி இன்னொரு 4-5 இருக்கும். அதில் நீங்கள் இந்த 4 மெயினாக படிச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிறதுல வாட் இஸ் வாட்னு கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டு போங்க டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் பற்றி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனும் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 2 கான்செப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கறது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனும் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டும். இது யூனிட் 1க்கான கொஸ்டின். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா செக்குலர் வேல்யூஸ். செக்குலர் வேல்யூஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா செக்குலர் வேல்யூஸ் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செக்குலர் வேல்யூஸ் என்ன, அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்குலரிசம் இன் இந்தியன் கான்டெஸ்ட்ல எப்படி இருக்கும், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த 2 கொஸ்டின் படிச்சோம்னா யூனிட் 2க்கு போதும். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேல்யூஸ். சயின்டிஃபிக் வேல்யூஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னா இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்டிவ் திங்கிங்னா என்ன, டிடக்டிவ் திங்கிங்னா என்னன்னு நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் validating the facts using evidence based approach, skepticism and empirism. ஓகேவா? இந்த 3 क्वेश्चन படிச்சீங்க அப்படினா யூனிட் 3க்கு போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2, செகண்ட் யூனிட்ல 2, தேர்ட் யூனிட்ல 2. இங்க தேர்ட் யூனிட்ல இந்த 3 क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எதையுமே ஒமிட் பண்ணாம இந்த 3யுமே படிங்க. யூனிட் 4 பாத்தீங்கன்னா சோஷியல் எத்திக்ஸ். சோஷியல் எத்திக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜெண்டர் பயாஸ் அண்ட் இஷ்யூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஜெண்டர் வயலன்ஸ் பத்தி எல்லாம் வரும். சோ அதையுமே மெயினா நீங்க படிச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் ஜெண்டர் பயாஸ், ஜெண்டர் வயலன்ஸ், அதோட இஷ்யூஸ்லாம் என்ன. அடுத்து சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னு நல்லா டாப் டு பாட்டம் கிளியரா அப்சர்வ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, அடுத்து லாஸ்டா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாலிசிஸ் பார்த்துக்கோங்க. இது யூனிட் 4ல பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ். தென் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எத்திக்ஸ். சயின்டிஃபிக் எத்திக்ஸ்ல 2 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டிக்கு பெட்டர்மெண்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் த மாடர்ன் சொசைட்டி. இப்போ இருக்க சொசைட்டில சயின்டிஸ்டுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அவங்க மெயினா என்ன ரோல் ப்ளே பண்றாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்க கொஸ்டின் தான். ஓகே, மனப்பாடம் பண்ணணும், கஷ்டப்பட்டு மக்கப் பண்ற வேலையே இங்க இல்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்க போய் சைட் ஹெட்டிங் போட்டு அதை ஃபுல்லா டெலிவர் பண்ணுங்க கண்டென்ட்டை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி, படிச்சுக்கலாம். நான் எக்ஸாம் போறதுக்குள்ள என்னால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்மே நோட்ஸோட அப்லோட் பண்றேன். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. All the best for your examination. Thank you.